முகத்தை வச்சுக்கிட்டு பிரதமர் உங்ககிட்ட வாக்கு கேட்க வராரு? இப்படிப்பட்ட டப்பா என்ஜினை மறுபடியும் கொண்டு வருவோம்னு பேசலாமா? இப்படிப்பட்ட டப்பா என்ஜினை மறுபடியும் கொண்டு வருவோம்னு பேசலாமா? இவ்வளவு அவலங்களை புதுச்சேரி சந்திச்சதுக்கு பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான் காரணம். சில நாட்களுக்கு முன்னாடி இங்க வந்த மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் டபுள் இன்ஜின் ஆட்சியால வளர்ச்சி அதிகமா இருக்குன்னு பேசியிருக்கிறார். இங்க வந்து பேசியிருக்கிறார். எங்க வளர்ந்திருக்கு புதுச்சேரி? ஒருவேளை கடலுக்கு அந்த பக்கம் இருக்குமா? அப்படி வளர்ந்த புதுச்சேரி இதுதான் என்றால் நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கா? வில்லியனூர்ல ஒரு அமைச்சருக்கு சொந்தமான குடோன்ல இருந்து சட்டவிரோதமா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சந்தன எண்ணெய் பதுக்கி வச்சிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. பதுக்கல்காரர்களுடைய புகலிடமா புதுச்சேரியை உருவாக்குனதுதான் என்ஆர் காங்கிரஸ் பாஜகவோட வளர்ச்சியா? ரெட்டியார்பாளையம் பகுதியில் கழிப்பிடத்தில் விஷவாயு தாக்கி 3 அப்பாவிகள் இறந்தது எப்படி? புதுச்சேரி அரசோட மெகா ஊழல் தான் இதுக்கு காரணம். அதை பத்தி விசாரிச்சாங்களா? இதையெல்லாம் விட கொடுமையா தரமற்ற மருந்துகளை கொள்முதல் செஞ்சு மக்களோட உயிர்களை விளையாடி இருக்கிறாங்க. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மருந்து தயாரிச்சு அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் எல்லாம் சிக்கினாங்க. ஆனா அந்த விசாரணை முடக்கப்பட்டுச்சு. இதுதான் டபுள் இன்ஜினோட லட்சணம். நம்முடைய புதுச்சேரியோட நீண்ட நாள் கோரிக்கை என்ன? மாநில தகுதி வேணும். அதை பத்தி அவங்க பேசல. அவங்களுக்கு தேவை என்றால் ஒரு மாநிலத்தை உடைச்சு புது மாநிலத்தை உருவாக்குவாங்க. அது மாதிரி புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்க முடியாதா? இவ்வளவு நடந்த பிறகு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து இல்லைன்னா துரோகம் இழைச்ச பிறகும் பாலாறும் தேனாரும் ஓடும் சொல்லி அதே வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாத்த வராங்கன்னா அவங்க புதுச்சேரி மக்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு பிரதமர் உங்ககிட்ட வாக்கு கேட்க வராரு? இப்படிப்பட்ட டப்பா என்ஜினை மறுபடியும் கொண்டு வருவோம்னு பேசலாமா? இவ்வளவு அவலங்களை புதுச்சேரி சந்திச்சதுக்கு பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான் காரணம்.